இறையாட்சி அதிகாரத்தாலும் வல்லமையாலும் அல்ல, மாறாக தாழ்மை, பொறுமை மற்றும் அன்பின் வழியே அமைதியாக வளர்கின்றது என திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தெரிவித்துள்ளார். 19ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை ரோமையில் உள்ள ஹாஸ்டல் ஹந்தோல்போவில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்து ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்த திருத்தந்தை அவர்கள், புனித மத்தேயு நற்செய்தியில் இடம்பெறும் கோதுமையும் களைகளும் கடுகு விதை, புளிப்பு மாவு ஆகிய உவமைகளை எடுத்து காட்டி மனித வரலாற்றிலும் ஒவ்வொருவரின் வாழ்விலும் இறைவன் செயல்படும் விதத்தை அவை வெளிப்படுத்துகின்றது எனவும் எடுத்துரைத்தார். இறைவன் தனது வல்லமையை வெளிப்படையாக காட்டாமல் சிறுமையையும் எளிமையையும் தனது அன்பின் அடையாளமாக தேர்ந்தெடுத்து அவரை ஏற்கவும் மறுக்கவும் மனிதர்களுக்கு சுதந்திரம் அளிக்கிறார் என சுட்டிக்காட்டிய திருத்தந்தை அவர்கள், கடுகு விதை போலவும் மாவில் கலந்த புளிப்பு போலவும் இறையன்பு அமைதியாக உலகை மாற்றுகிறது என குறிப்பிட்டு, தீமை உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என பலர் விரும்பினாலும் அதன் நடுவிலும் இறையாட்சி தொடர்ந்து வளர்கிறது என்பதை கிறிஸ்தவர்கள் உணர வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்தார். இருளின் மத்தியிலும் நன்மையை உணர்ந்து அவசர தீர்ப்புகளை தவிர்த்து இறையருளின் செயல்பாட்டை பொறுமையுடன் ஏற்றுக்கொள்ளுமாறும், அகந்தை, ஆதிக்க மனப்பான்மை அல்லது அதிகாரத்தின் மூலம் நம்பிக்கையை திணிக்காமல் நற்செய்தி மதிப்பீடுகளை வாழ்வின் வழியாக சாட்சியப்படுத்துமாறும் அவர் மேலும் வலியுறுத்தினார். அத்துடன் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்களின் போதனையை மேற்கோள் காட்டி, கிறிஸ்தவர்கள் வெற்றியையும் பெருமையையும் நாடாமல் தங்களை தாழ்த்தி பிறருக்கு சேவை செய்யும் வாழ்வை தேர்ந்தெடுக்க அழைக்கப்படுகின்றார்கள் என நினைவூட்டிய திருத்தந்தை அவர்கள், இவ்வாறு வாழ்வதன் மூலம் நற்செய்தியின் சிறிய விதைகளாகவும் அன்பின் புளிப்பாகவும் உலகை உள்ளிருந்து மாற்றும் மனிதர்களாக மாற முடியும் என்று குறிப்பிட்டு, இறை வார்த்தையை தாழ்மையுடன் ஏற்றுக்கொண்டு அன்னை மரியாவின் பரிந்துரையில் அனைவரையும் ஒப்படைத்து நம்பிக்கையின் பயணத்தில் அவர் துணை நிற்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார்.